வடக்கு மண்டல ஐஜி ஆத்ரா கார்க் தலைமையில ஒரு குழு சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து அதன் அடிப்படையில அந்த வழக்கை தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்குது. அதாவது கரூர்ல ஏற்பட்ட நெரிசல் காரணமா 39 பேர் சம்பவ இடத்திலையும் 2 பேர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்த விவகாரம், அதாவது தாவேக பரப்புரை அப்போ ஏற்பட்ட விவகாரத்துல இந்த முடிவானது தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் எடுத்திருக்குதுங்க. அதாவது வரக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி ஏற்கனவே ஆளுங்கட்சிகள், அதை ஆண்ட கட்சிகள் உள்ளிட்ட எல்லா கட்சிகளுமே பிரச்சார உத்திகளை எடுத்திருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தரப்புல என்ன செஞ்சிருந்தாங்கன்னா, சனிக்கிழமை தோறும் 1 முதல் 3 தொகுதிகள் வரை நாங்க பிரச்சாரம் பண்ணுவோம். ஏன்னா அது வார இறுதியில வரும்போது அவங்க எல்லாருக்கும் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்க வார இறுதியை தேர்ந்தெடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. 3 கட்டமாக முடிந்த 4வது கட்டமாக நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய பகுதிகளில் இந்த முன்னேற்பு, அதாவது அந்த பரப்புரை நிகழ்ந்தது. அதாவது நாமக்கல்ல மதியம் காலையில முடிஞ்ச ஒரு சூழ்நிலையில மாலை 4 மணி அளவுல கரூர்ல விஜய் பேசுவார் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில பொதுமக்கள் எல்லாம் கூடியிருந்தாங்க. அதாவது கூடியிருந்த சூழ்நிலையில அவர் வர்றதுக்கு 7 மணி ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு குறுகலான ஒரு பாதை அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட 27,000 பேர் வரைக்கும் அந்த இடத்துல இருந்த ஒரு சூழ்நிலையில அந்த இடத்துல மூச்சு திணறல் காரணமா ஏறத்தாழ 41 பேர் வரைக்கும் பலியான ஒரு சூழ்நிலையில இது தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா முழுவதுமே ஒரு கடும் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டமாக அதாவது முதல்வர் தொடங்கி பிரதமர், ஜனாதிபதி வரை எல்லாருமே ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவிச்சிட்டு இருந்த நிலையில இந்த வழக்குல சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி மதுரை ஹைகோர்ட்ல எஸ்டிபி விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் தரப்புல ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில மதுரை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி செய்திருந்த நிலையில சென்னை உயர்நீதிமன்றம் இந்த துயர சம்பவம் குறித்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழு நியமிச்சிருக்குது. இந்த கரூர் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு வடக்கு மண்டல ஐஜி ஆத்ரா கார்க் தலைமையில சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து இந்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்குதுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய்க்கு தலைமைத்துவ பண்பே இல்லை அப்படின்னு சொல்லி தன்னோட கடுமையான ஒரு காட்டத்தை தெரிவிச்சதோடு இல்லாம தலைவர்கள், பொறுப்பாளர்கள், தொண்டர்களை கைவிட்டதுனால பின்தொடர்ந்தவங்களும் கைவிட்டுற சூழ்நிலைக்கு போயிட்டாங்க. இதனாலதான் இந்த உயிரிழப்பு அதிகமாச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கிறாங்க. இந்த பிரச்சனை நிகழக்கூடிய பிரச்சனை நிகழ்ந்த பிறகு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தொடங்கி அனைவருமே அந்த இடத்தை விட்டு போன ஒரு சூழ்நிலையில் தான் தற்போது வரை அந்த சூழ்நிலை தான் காணப்பட்டது. மேலும் தமிழக வெற்றி கழக கட்சியோட தலைவரான விஜய்க்கு தலைமைத்துவ பண்பு இல்லை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்த ஒரு சூழ்நிலையில இந்த பிரச்சனையை முன்னிறுத்தி, அதாவது கடந்த வாரம் சனிக்கிழமை நடந்த பிரச்சனையை முன்னிறுத்தி கட்சியோட ஆளுநர்ஜினோ தன்னோட ட்விட்டர் பக்கத்துல ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, புரட்சி வெடிக்கும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை முன்னிறுத்தி போட்டிருந்தாரு. அதுக்கு கடுமையா கண்டனம் தெரிவிச்ச ஒரு உயர்நீதிமன்றம், ஏன் அவருக்கு மட்டும் சட்டத்துக்கு உட்பட்டவர் இல்லையா, ஏன் அவர் பொறுப்பு இல்லாம எப்படி செயல்படலாம், இப்படி எல்லாம் பார்த்தா நாங்க ஒவ்வொரு கட்டத்தையும் நாங்க ஒவ்வொரு கட்டத்தையும் நாங்க ஆராய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். புரட்சி வெடிக்கும்னு போடுறதுக்கு உங்களுக்கு எப்படி முடியுது அப்படிங்கிற மாதிரி கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவிச்ச ஒரு சூழ்நிலையில புசி ஆனந்த், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதோட புசி ஆனந்த் உள்ளிட்ட 3 பேர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, மதுரை உயர்நீதிமன்ற கிளையில ஜாமீன் மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. ஜாமீன் மனு தாக்கல் செஞ்சிருந்தப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் திமுக கட்சியில தாவேகாவுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல தான் நாங்க கூட்டம் நடத்தணும்னோம். திமுக கட்சியில முதல்வர் பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில இது போல நடந்தா முதல்வர் மற்றும் மாவட்ட செயலாளர் மீது வழக்கு பதிவு செய்வீர்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி மனுதாரர் தரப்புல வாதம் பண்ணியிருந்தாங்க. எப்படி எங்க கட்சி தலைவர், அதே குடும்பம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்க கட்சி தொண்டர்களே எப்படி எங்க கட்சி தலைவர் மீது காலனியை தூக்கி வீசுவாங்க, மரபு நபர்களால தான் இந்த பிரச்சனையானது நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. நான் மேலும் நாங்க இருவருமே மாநில அளவுல பொறுப்புல இருக்கிறவங்க, எங்களுக்கு இதுல எங்களை எப்படி நீங்க எஃப்ஐஆர் பண்ண முடியும், வழக்கு பதிவு செய்திருக்க முடியும், மாநில நிர்வாகம் மீது எங்க மேலே ஏன் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டதோடு இல்லாம குற்றம் செய்ததற்கான முகாந்திரம் இருந்தால் தான் வழக்கு பதிவு செய்ய வேணும். ஆனா நாங்க எந்த குற்றத்தையும் செய்யாத போது எங்கள் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதுன்னு கேட்டதோடு இல்லாம தங்களுக்கு முன்ஜாமீன் வழங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தரப்பு வாதத்தை முன் வச்சிருந்தாங்க. மதுரை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை சற்று நேரத்துக்கு பிறகு எடுத்துக்கிறேன், அதாவது தங்களுக்கு ஜாமீன் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கறது குறித்து சற்று நேரம் கழித்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி கூறப்பட்ட நிலையில போலீஸ் தரப்புல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வழக்கு விசாரணை ஆரம்ப நிலையிலேயே உள்ளது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சதோடு இல்லாம தமிழக வெற்றி கழக தரப்பினர் தங்கள் கடமைகளை சரியாக செய்யல அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டியிருந்தாங்க. இந்நிலையில மதுரை உயர்நீதிமன்றம் இதுக்கு ஒரு கடுமையான ஒரு சென்னை உயர்நீதிமன்றம் இதுக்கு தற்போது இந்த மாதிரி ஒரு உத்தரவிட்டு முடிச்சிருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வழக்கை முடிச்சு வச்சிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா,
இந்த கொடூர சம்பவம் அதாவது இந்த துயர சம்பவம் குறித்து சிறப்பு புலனாய்வு குழு வந்து அமைச்சிருக்கிறோம். வடக்கு மண்டல ஐஜி, சென்னை வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகார்க் தலைமையில சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து இந்த மாதிரி இந்த உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா வடக்கு மண்டல ஐஜி எஸ்பி அஸ்ராகார்க் அப்படிங்கிறவர் இதுக்கு முன்னால தென் மண்டல ஐஜியா இருந்தவர். அதாவது மதுரை சுற்று வட்டாரம் உள்ள அதாவது ஒரு 16 மாவட்டங்களுக்கு உள்ள சமூக வலைதள பிரச்சனைகள் மட்டுமல்லாது சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை மிக தீவிரமா கண்காணிச்சு அதன் அடிப்படையில குற்றவாளிகளை ஈஸியா களையெடுக்கக்கூடியவர். அந்த சூழ்நிலையில தென்மண்டலத்தை பத்தி அதாவது தென் தமிழகத்தை பத்தி நன்றாக தெரிந்த ஒரு மனிதரை இதுக்கு சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரியா போட்டிருக்கிற ஒரு விவகாரம் வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒன்றாக இருக்குது. அதே நிலையில கோர்ட் வந்து புசி ஆனந்த் அதே மாதிரி ஆதவ அர்ஜுனா உள்ளிட்டவருக்கு கடுமையான ஒரு கண்டனங்களையும் தெரிவிச்சிருக்கு. எப்படின்னா ஒரு கட்சியை பின்தொடர்ந்து ஒரு நபர்கள் வர்றாங்க, தொண்டர்கள் வர்றாங்க அப்படிங்கிறப்போ அவங்க பாதுகாக்க வேண்டியது அந்த கட்சியோட பொறுப்பு, அந்த கட்சியோட நிர்வாகிகள் பொறுப்பு, அந்த கட்சியோட ஒவ்வொரு தலைமையிடத்தில் இருக்கிறவங்களோட பொறுப்பு. ஆனா எந்தவித பொறுப்புமே இல்லாம இந்த சம்பவம் நடந்த உடனேயே அந்த இடத்தை விட்டு எல்லாருமே காலி பண்ணிப்பாங்க. அந்த இடத்தை விட்டு மறைந்து போனதுதான் மிச்சம், வேற ஒண்ணும் அங்க நடக்கல. மேலும் பாத்தீங்கன்னா இதனால வந்து அந்த விஜய்க்கு அந்த தலைமையிடையே வைக்கக்கூடிய ஒரு பண்பே இல்லை அப்படின்னு தன்னோட கருத்தையும் அது தெரிவிச்சிருக்குது. இந்நிலையில புசி ஆனந்த் உள்ளிட்ட எல்லாருக்குமே பொறுப்பு இல்லாம எப்படி செயல்படலாம் அப்படிங்கிற மாதிரியும் கோர்ட் வந்து ஒரு கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. முதல்ல பின்புலத்தாரி அதாவது இந்த வழக்கானது தொடர்ச்சியாக பல்வேறு கட்டங்களை தாண்டி வருது. முதல்ல வந்து நெருக்கடி முதல் இருந்தது, அதன் பிறகு முதல்வர் போய் பார்த்தாரு, அப்புறம் ஜனாதிபதி போய் அப்புறம் வந்து நம்ம நாடாளுமன்ற குழு உறுப்பினர் 8 பேர் அடங்கிய குழு உறுப்பினர்கள் போய் பார்த்தாங்க. புசி ஆனந்த் தரப்புல கோர்ட்ல மனு தாக்கல் செய்யப்பட்டது. சிபிஐ என்கொயரி வேணும்னு போட்டாங்க. சென்னை ஹைகோர்ட்ல போட்டிருக்காங்க. எல்லா இடத்துலையும் போட்ட இடத்துலயும் எங்கேயுமே அந்த தலைமையிடத்துக்கு உண்டான பண்போட விஜய் செயல்படலை. அதாவது அந்த மக்களை வந்து சந்திக்கவோ ஒரு வீடியோ வெளியிட்ட ஒரு சூழ்நிலை இதோட முடிஞ்சு போச்சா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்நிலையில இந்த வழக்கை வந்து தற்போது வடக்கு மண்டல ஐஜி எஸ்பி அஸ்ராகார்க் தலைமையில ஒப்படைச்சிருக்கிற விவகாரம் இன்னும் இந்த வழக்கை வந்து சூடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுதுங்க.